லார்ட். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த வியாழக்கிழமை காலையிலே உங்களை சந்திப்பதில் மிகுந்த சந்தோஷம். இந்த நாளுடைய ஆசீர்வாதத்துக்காக ஒரு வேத பகுதி வாசிப்போம். அது சங்கீதம் 52:8. நானும் தேவனுடைய ஆலயத்தில் பச்சையான ஒலிவு மரத்தை போல் இருக்கிறேன், தேவனுடைய கிருபையை என்றென்றைக்கும் நம்பியிருக்கிறேன். சங்கீதக்காரனாகிய தாவீது சொல்றாரு, நானும் தேவனுடைய ஆலயத்தில் பச்சையான ஒலிவு மரத்தை போல் இருக்கிறேன், தேவனுடைய கிருபை என்றென்றைக்கும் நம்பியிருக்கிறேன். இப்போ தேவனுடைய ஆலயத்தில் முக்கியமான ஒரு பங்கு வகிக்கிறான் தாவீது சொல்றார். நானும் தேவனுடைய ஆலயத்தில் பச்சையான ஒலிவு மரத்தை போல் இருக்கிறேன். அப்போ அந்த அளவுக்கு தேவனுடைய சபையை நேசிக்கிறார். தேவனுடைய சபையினுடைய நடக்கிற எல்லா காரியங்களையும் நேசிக்கிறார். எனக்கென்னென்று அவர் போகவில்லை. இன்னைக்கு அநேகர் ஆராதனை முடிஞ்சால் ஓடிடுவாங்க. ஆனால் அப்படி இல்லை. நாம் தேவனுடைய ஆலயத்தில் எதையாவது ஒன்று செய்யணும். நாம் பச்சையான ஒலிவு மரமாக இருக்கணும். காஞ்சி போன மரமா, பிரயோஜனமற்ற மரமா, உதவாத மரமா இருக்கக்கூடாது. அடுத்தது, தேவனுடைய கிருபையை என்றென்றைக்கும் நம்பியிருக்கிறேன். அல்லேலூயா. இப்போ ஆண்டவர் மேலே இந்த தாவீதுக்கு அவ்வளவு பாசம், கிருபை மேலே நம்பிக்கை. அவனுடைய ராஜ்யத்தின் மேலே நம்பிக்கை இல்லை, அவனுடைய ஜனத்தின் மேலே நம்பிக்கை இல்லை, அவன் குடும்பத்தின் மேலே நம்பிக்கை இல்லை, அவன் மேலே தனக்கு நம்பிக்கை இல்லை, தேவனுடைய கிருபையின் மேலே நம்பிக்கை. அல்லேலூயா. நாமும் இப்படி இருக்கணும். வஞ்சிக்கப்படக்கூடாது. தம்மை நாமே மெச்சிக்கொள்ளக்கூடாது. நம்மளை பற்றி, நம்முடைய ஊழியத்தை பற்றி, நம்முடைய சபையை பற்றி, நம்முடைய குடும்பத்தை பற்றி, நம்முடைய பிள்ளைகளை பற்றி ரொம்ப மெச்சி பெருசாக பில்டப் பண்ணக்கூடாது, புகழக்கூடாது. அதை நம்ம ஜாக்கிரதையாக இருக்கணும். நான் உங்களுக்கு ஆட்சேபிக்கிறேன். பரிசுத்த பிதாவே, நம்முடைய திருக்கரத்தில் எங்களை தாழ்த்தி கொடுக்குறோம். நீர் எங்களோடு பேசின நல்ல வார்த்தைகளுக்காக ஸ்தோத்திரம். இது ஆசீர்வதி இயேசு நாமத்தில் பிதாவே, ஆமீன். காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.